இது டாக்டர் ரவீந்திரன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு இஷ்யூ இருக்கு இல்லையா? தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க டெய்லி ஃபுட்ல என்னெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அடிஷ்னலா அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. அதாவது நைட்டே வந்து இந்த பாதாம், வால்நட்லாம் இருக்கு இல்லையா? தண்ணியில அதெல்லாம் ஊற வச்சுட்டு ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல அதை சாப்பிட ஆரம்பிங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை சூப் இருக்கு இல்லையா? அது வந்து வாரத்துல 2 இல்ல 3 நாள் வந்து எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆம்லா ஜூஸ், அதாவது நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு இல்லையா? அந்த நெல்லிக்காய் ஜூஸ்மே வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய டயட் மாதிரி ரெகுலரா எடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. பட் அதே சைனஸ் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா, நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கும்போது தொந்தரவு அதிகமாகுதுன்னா அதை எடுக்க வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு எக் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னுமே நல்லது. அதுல இருக்க செலினியம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைராய்டை வந்து லெவல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது நார்மல் லெவல்ல வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது கூடவே வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டெய்லி சாப்பாட்டுல நீங்க கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா, அது நம்ம வயிற்றுல இருக்க கட் பாக்டீரியாவுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்க டெய்லி சேர்த்து வாங்க. கூடவே நீங்க ஃபிஷ் கூட எடுத்துக்கலாம். இது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து சாப்பாட்டுல ஆட் பண்ணிட்டு வாங்க. இது வந்து இந்த ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஓரளவு ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். பட் இது ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக தைராய்டு மெடிசனை நான் டோட்டலா ஸ்டாப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. நிறுத்தக்கூடாது. தைராய்டு மெடிசன் கூடவே இந்த ஃபுட்டையும் நீங்க நார்மல் ஃபுட் எடுக்கிற மாதிரி இதையும் கூட அடிஷ்னலா ப்ராப்பரா கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா, அது ஓரளவு வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தைராய்டு மெடிசனை நிறுத்தக்கூடாது. கூடவே இதை சப்போர்ட்டிவா நம்ம எடுத்துக்கலாம்.